மனித இனத்திய மனிதர்கள் ஒருவரில்லாதவர்களாக சமத்து வாழவிட அல்லாஹுவிட உயர்ந்தவர்கள் யார் என்பதை படுத்துகிறார். மனிதர்களே, நாம் உங்களை ஒரு ஆண் பெண் படைங்கள் ஒருவரை ஒருவர் அறிவதற்காக உங்களை கிளைகளாகவும் உங்களில் மிக பயபக்தியவரே அல்லாஹ்விட மிக கண்ணியவர் அல்லாஹ் அறிந்தவன் மாணவன். இந்த வசனத்திலே அல்லாஹ் உண்மையிலே இந்த வசனத்தை அல்லாஹ் மனிதர்களே அழைப்பை நாங்கள் மனித சமூகம் என்று அழைக்கிறார். சுவாசிகள் அல்லது அழைக்காமல் ஒட்டுமொத்த மனித சமூக அந்த பார்க்கூடாக அவன் அழைத்திருப்பதை நாங்கள் எனவே அல்லாஹ் இந்நாள் சொல்ல போகின்ற முஸ்லிம்களுக்கு அல்லது ஒரு சாராருக்கு மட்டுள்ள செய்தியோ அல்லாமல் ஒட்டுமொத்த மனித சமூகத்திய அறைகூவல் இது என்பதை இந்த அழைப்பு நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்க. மனிதர்களை என்று அவன் அடுத்து சொல்கிற விஷயம், உங்களை ஒரு ஆண் பெண்ணில் இருந்து நாம் மனித இனத்தினுடைய அடிப்படை ஒரு ஆண் ஒரு பெண். ஆதம் ஹவ்வா என்கிற ஒரு ஆணிலிருந்தான் இந்த மனித சமூகம் என்பது உருவாக்கப்பட்டது. எனவே உங்களுடைய பிறப்பால் கர்வம் கொள்வதற்கு அல்லது பெருமை பாராட்டுவதற்கு எந்த ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு மனித பிறப்பால் அவன் பெருமை அடிக்க முடியாத பேருண்மையை ஊடாக அல்லாஹ் சொல்கிறான். நான் யார், நான் எப்படியான குடும்பத்தில் பிறந்தவன் என்றெல்லாம் ஒரு மனிதன் கேட்பதற்கு எந்த நியாயமும் கிடையாது. ஏனென்றால் மனித இனத்தினுடைய பிறப்பு என்பது ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் தான். எனவே எல்லோருக்குமான ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமான ஆரம்ப தந்தை ஆதமாகவும் ஆரம்ப தாய் ஹவ்வாவாகவும் தான் இருக்கிறார். எனவே இதிலே கர்வம் கொள்வதற்கு எந்த நியாயமும் இல்லை என்று அல்லாஹ் கூறிவிட்டு, ஆனால் உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் கிளைகளை, கோத்திரங்களை, குடும்ப பெயர்களை இப்படி உங்களுக்கு இடையிலே ஏற்படுத்தி இருக்கிறான். குடும்ப ரீதியான பெயர்கள் கிளைகள் இருக்கின்றன. கோத்திரங்கள் என்று பல கோத்திரங்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே இருக்கின்றன. இப்படியான இந்த நிலைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டதும் நீங்கள் பெருமை கொள்வதற்காக அல்ல. அதற்குரிய காரணம் நீங்கள் உங்களை ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காகத்தான். நாம் எங்களுக்கு பெயர் வைத்திருப்பது போன்று ஒரே பெயர் பலர். எனவே யார் என்பதை அடுத்தவர் தங்களுக்கு மத்தியிலே அறிமுகமாகிக் கொள்வதற்காகத்தான் இன்ன கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்லது இன்ன குடும்பத்தை சேர்ந்தவர் அல்லது இத்தகைய ஒரு கிளையை சேர்ந்தவர் என்று அல்லது இந்த குடியை சேர்ந்தவர் எங்களுக்கு மத்தியிலே அறிமுகமாகிக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குலங்களையும் கோத்திரமாக்கிறான் என்று அடுத்து இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அதற்குரிய நோக்கம் என்னென்றால் நீங்கள் உங்களுக்கு அறிமுகமாகிக் கொள்வதுதான். எனவே இந்த குலத்தை வைத்து அல்லது வைத்து அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்க முடியாது. என்னுடைய கோத்திரம் சிறந்தது. அரபு மக்களை பொறுத்தவரையில் அந்த ஜாகிலிய கால குலப்பெருமை என்ற ஒன்று அவர்களிடத்திலே இருந்தது. சில குலத்தவர்கள் உயர்வு மிக்கவர்களாக, சில குலத்தவர்கள் தாழ்ந்த குலங்களாக, அந்த குல சண்டைகள் கூட அவர்கள் தங்களுடைய உயிரை விட குலத்தின் பெருமையை மேன்மையாக கருதுகிற ஒரு நிலை ஜாகிலிய காலத்தில் இருந்திருப்பதை பார்க்க. எனவே இப்படியான குலப்பெருமைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்த அந்த மக்களுக்கு மத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை ஒரு பெரும் விளக்கமாக அல்லது அவர்களுக்குரிய ஒரு தெளிவாக சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்க. நம்முடைய பகுதிகளில் கூட கடந்த காலங்களிலே நாம் பார்க்கும்போது குடிப்பெருமை பேசக்கூடிய, நான் இன்ன குடியை சேர்ந்தவன், எங்கட குடிதான் பெரிய, அந்த குடிப்பெருமை பேசுகிற பழக்கங்கள் எல்லாம் இருந்தன. ஆனால் அண்மை காலமா தான் அந்த முறை அருகிவிட்டது. இல்லாட்டியை சொல்லித்தான் அறிமுகமாறுகள். நான் ஓடாவி குடி அப்படி வந்து பல குடிகள் இருக்கு. அந்த முறைகள், குடி வழிமுறைகள், ஏன் சில பள்ளி வாயில்களில் கூட குடி வழிமுறையில் தான் நிர்வாகங்கள் கூட அப்படி அந்த பெருமை பேசுகிற நிலைகள் எல்லாம் இருந்திருக்கு. எனவே இது பெருமை பாராட்டுவதற்காக உங்களுக்கு வழங்கப்பட்ட வழிமுறைகள் அல் குர்ஆன் உங்களை நீங்கள் உங்களுக்கு இடையில் அறிமுகமாகிக் கொள்வதற்காக தரப்பட்ட ஒரு வழிமுறையே அல்லாமல் இதனால் உங்களுக்கு எந்த பெருமையும் கிடையாது. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பார்வையிலே மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்கின்ற அவர்களுடைய அந்த தக்வாவுடைய பலத்தை பொறுத்து தான். அந்த தக்வா தான் அல்லாஹ்விடத்திலே உங்களை சிறந்தவர்களாக காட்டுகிற ஒரு அடையாளம். எனவே அல்லாஹ் ஒரு மனிதனை பணத்தால் சிறந்தவனாக
மனிதர்களுக்கு மத்தியிலே பார்த்தா சில இடங்கள்ல வசதி படைத்தவன் சிறந்தவனாக பணத்தை வைத்து ஒரு அளவுகோலாக வைத்து அவனை சிறந்தவன். சில இடங்களில் குலம் அதை வைத்து மனிதர்கள் அவனை சிறந்தவனாக அளவீடு செய்வார்கள். அவனுடைய நிறத்தை அளவு செய்வார்கள். அல்லது ஒரு மனிதனுக்கு இருக்கிற அதிகாரம் சில போது அவனை சிறந்தவனாக இந்த உலகத்திலே காட்டி, அல்லது ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அழகு, அந்த அழகு அவனை சிறந்தவனாக இந்த உலகத்தின் அளவுகோலாக அது அவனை அடையாளப்படுத்தும். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த பணம், குலம், நிறம், அதிகாரம், அழகு என்கின்ற எந்த ஒன்றுமே சிறந்தவனுக்குரிய ஒரு அடையாளமாக இல்லை. அல்லாஹ்விடத்திலே சிறந்தவன் என்பதற்குரிய ஒரு அடையாளம் தக்வாதான். அவனுடைய உள்ளத்திலே இருந்த அந்த தக்வாதான் அவனை சிறந்தவனாக அடையாளப்படுத்தும் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லிவிடுகிறான். இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், நிச்சயமாக அல்லாஹ் மிக நுட்பமாக அறியக்கூடியவனாக இருந்து கொண்டிருந்தான். உங்களுடைய உள்ளங்களிலே இருப்பதை மிக தெளிவாக அறிந்தவன். ஹஜ்ஜத்துல் வதாவின் போது அல்லாஹ்வுடைய தூதர் இதை மிக தெளிவாக சொன்னார்கள். அரபி அல்லாதவன் என்ற எந்த ஒரு மேன்மையும் எவருக்கும் கிடையாது. நான் அரபி என்பதால் அரபி அல்லாத அஜமிகளை விட அரபிகள் மேன்மையானவர்கள் அல்லது அரபி அல்லாதவர்கள் அரபிகளை விட மேன்மையானவர்களும் அல்ல. வெள்ளை நிறத்தை உடையவன் கருப்பு நிறத்தை உடையவனை விட மேன்மையானவனும் இல்லை, கருப்பன் வெள்ளையனை விட மேன்மையானவனும் இல்லை. எந்த மேன்மையும் கிடையாது. இல்லா பி தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த தக்வாவை, அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்வதை தவிர மேன்மை என்பது கிடையாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த இறுதி ஹஜ் போது சொன்னார்கள். செய்தியை அஹ்மதிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனாக, ஹபீர், நுணுக்கமாக தெரிந்தவனாக இருக்கிறான் என்கிற எச்சரிக்கையாக கூட அந்த வசனத்தை அவன் முடிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நீ யாரை மதிக்கிறாய், யாரை இகழ்கிறாய் என்று அல்லாஹ் அறிவான். இதயத்தில் என்ன இருக்கிறது என்று அவன் நுணுக்கமாக அறிந்தவன் என்று அந்த முடிக்க 14வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். காலத்தில் ஆராப் ஆமன்னா குல்லம் மினு வலாக்குலு அஸ்லம்னா வலம்மா யதுகுல் ஈமானு ஃபீ வஇரியுல்லாஹ வ ரசூலஹு லா யலின் அமாலிஆ இன்னல்லாஹ. இந்த வசனத்திலே அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான். இந்த வசனம், இதுக்கு அடுத்த வசனமும் இறங்குவதற்கு ஒரு வரலாறு காரணமாக, பனு அசத் என்கிற அசது கோத்தினத்தினர் மதீனாவிலே அந்த பகுதியிலே பஞ்சம் உண்டு. இவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நாங்கள் ஈமான் சொன்னார். உண்மையிலே அவர்களுடைய உள்ளங்கள் ஈமான் நுழைந்திருக்கவில்லை, மாறாக அவர்கள் தங்களை நீங்கள் செய்கின்ற செயற்பாடுகளை செய்து வந்தார். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்கிற ஒரு நிலை இந்த வசனம் இறங்கியதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, நாட்டுப்புற அரபிகள் சிலர், காலத்தில் ஆராப் நாட்டுப்புறத்து அரபிகள் சிலர், கிராமப்புற அரபினார்கள், ஆமன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் சொன்னார்கள். அப்போது அல்லாஹ் அவர்களுக்கு பதிலளித்தான், வலகூலு அஸ்லம்னா, நீங்கள் ஈமான் கொண்டோம் சொல்லாமல் நாங்கள் இஸ்லாமாகி விட்டோம் சொல்லுங்கள். இங்க ஈமான், இஸ்லாம் என்ற 2 வார்த்தை பிரயோகங்கள் பயன்படும். உண்மையிலே ஈமான் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட, இஸ்லாம் என்பது அந்த உள்ளத்திலே இருக்கின்ற அந்த ஈமானுடைய செயற்பாட்டு வடிவமாக வரக்கூடியவை. எனவே வெளிரங்கமான செயற்பாடுகள் இஸ்லாம் சொல்லப்படும். நாவினால் வரக்கூடியவை இஸ்லாம், செயற்பாடுகள் என்பது தொழுகை, நோன்பு, ஜக்காத் இது போன்ற செயற்பாடுகள் வெளிப்படையாக செய்யப்படுவது என்பது இஸ்லாமாகவும் பார்க்கிறார். அதே நேரத்தில் ஆழமான இவை பற்றிய நம்பிக்கை, அசைக்க முடியாத தெளிவு உள்ளத்திலே குடிகொண்டிருப்பதுதான் ஈமான் என்பது தெளிவுபடுத்தப்படுவதை பார்க்க. எனவேதான் அவர்கள் வந்து நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்ன போது அல்லாஹ் சொன்னார், இல்லை நீங்கள் ஈமானீர்கள் என்று சொல்லாது, நாங்கள் இஸ்லாமாகிவிட்டோம், அடிபணிகிறோம் உங்களுக்கு என்ற வார்த்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் இந்த வரலாற்றை சொல்கிறது. நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என கிராமப்புற அரபிகள் கூறுகின்றனர். நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை எனில் நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று கூறுங்கள் என்று நபியை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், காரணம் என்னண்டா, வலம்மா யதுகுல் ஈமானு ஃபீ குலூபிக், உங்களுடைய இதயங்களில் ஈமான் நுழையவில்லை, அதான் காரணம். ஆனால் நுழையக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. ஏன், நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று வந்திருக்கிறீர்கள், ஆனால் பூரணமான முறையில் உங்களுடைய உள்ளங்களிலே ஈமான் நுழையவில்லை. எனவே இது மனிதனை அந்த ஈமான் உள்ளே நுழையும் சாத்தியம் இருக்கிறது என்பதன் ஊடாக, இந்த வசனத்திலே இப்படி சொல்வதன் ஊடாக அவனை நிராசையற்றவனாக ஆக்காமல் இருக்கிற பதம் இதிலே பிரயோகிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் உங்கள் செயல்களில் எதனை உங்களுக்கு அவன் குறைத்து விட மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், நிகரற்ற. கட்டுப்படுற வேண்டும். அப்படி கட்டுப்பட்டு நடப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய செயல்கள் வீணாகி போய்விட மாட்டாது. சரிமான் உள்ளவர்கள் என்றால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை சொல்ல வேண்டும். அடுத்த வசனத்தில் அதை
அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இன்னமல் உண்மையிலே முன்கள் என்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், மலம் யர்தாபு, அந்த ஈமான் கொண்டவர்களுடைய அடையாளங்களாக சில விடயங்களை அல்லாஹ் இதிலே சொல்கிறார். ஒன்றென்ன, அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். வெறுமனே வாய்மொழியால் அல்ல, உள்ளங்களை அவர்கள் உறுதியாக பற்றி கொண்டிருப்பார்கள். இரண்டாவது மலம் யர்தா, பின்னர் அதிலே அவர்கள் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். இது ஒரு ஆழமான வார்த்தை. அந்த ஈமானில் அவர்களுக்கு சந்தேகம் வராது. அப்ப எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அவர்கள் அதிலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய மூன்றாவது பண்பு என்ன இருக்கும்னா, வஜாஹது பி அம்பாலிஹிம், அவர்களுடைய பணத்தினாலும் அவர்கள் இந்த ஈமானை பாதுகாப்பதற்காக போராடுவார்கள். அப்ப இந்த ஈமான் என்பது வெறுமனே வாயால் மொழிவதல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் தங்களுடைய பொருளையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலாயிக்க ஹுசாதின், இவர்கள் தான் உண்மையான ஈமான்தார் என்பதை அல்லாஹ்வுடைய இந்த வசனம் கூறி முடிப்பதை பார்க்கவே, உண்மையான விசுவாசிகள் என்பவர்கள் அல்லாஹ் ஈமான் பார்கள். இந்த ஈமான் ஆழமானதாக இருக்கு. அதிலே அவர்கள் எந்த ஒரு சந்தேகமும் எந்த கட்டத்திலும் அவர் ஏற்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய பாதைய பொருளையும் உடைமைகளை உயிரையும் தியாகம் செய்வது அவர்கள் தயாரானவர்களாக இருப்பார்கள். இவர்களே உண்மையான விசுவாசி ஈமான்தார் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கவே, அன்றே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குலப்பெருமை, அதாவது இந்த மனிதனுடைய உருவாக்கம் இவற்றையெல்லாம், அதே நேரம் மனிதன் தன்னுடைய அமல்களாலும் ஏற்படாது என்று அடுமையான விசுவாசி யாரு 15வது வாசிக்கிறான். எனவே அல்லாஹுவை ஆழமான ஈமான்களாக